அனைத்து தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் தொழிலாளர்களுக்கு அவசியமா என்ற கேள்வி பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு. உலக வரலாற்றில் 2 வகையான தொழிலாளர்கள் பணி செய்து வருகிறார்கள். ஒன்று அமைப்பு சார்ந்தவர்கள், மற்றொன்று அமைப்பு சாராதவர்கள். இந்த அமைப்பு சார்ந்தவர்களுக்கும் அமைப்பு சாராதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஊதியத்தில் இருந்து அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காக உருவாக்கப்படும் திட்டங்கள் வரை எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அவர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள். அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்கான எந்த ஒரு திட்டங்களையும் நிர்ணயப்படுத்த முடியாத காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காக திட்டங்களை வகுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம். அந்த நலவாரியத்தில் ஏன் பதிவு செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும்போது, ஒரு அரசாங்கம் மக்களுக்கான திட்டங்களை போடும்போது மக்கள் அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றார்களோ அதை வைத்துதான் அடுத்த காலகட்டங்களில் வரும் காலகட்டங்களில் அந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம், அதாவது உதாரணமாக நிதி ஒதுக்குவது. உதாரணத்துக்கு ஒரு உறுப்பினர் நலவாரியத்திலே பதிவு செய்கின்றார் என்றால், அவர் பதிவு செய்து அந்த அடையாள அட்டையை பெற்ற பிறகு அவரது குழந்தை தற்போது உள்ள நலத்திட்ட உதவி தொகைகள் மூலமாக 6ஆம் வகுப்பு படிக்கின்றது என்றால், அந்த குழந்தைக்கு 6ஆம் வகுப்பு கல்வி படிப்பதற்காக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 1000 ரூபாய், தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளர் நலத்துறை சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வருடத்திற்கு 1000 ரூபாய் உதவித்தொகை தற்போது வழங்கி வருகிறது. நீங்கள் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைக்கு அந்த உதவித்தொகையை கேட்பு மனுக்களாக பதிவு செய்து அந்த உதவித்தொகையை பெற்றீர்களானால், அரசாங்கம் இந்த தொழிலாளி இது போன்ற உதவித்தொகைக்கு விண்ணப்பம் செய்து அந்த உதவித்தொகையும் பெற்றிருக்கிறார் என்பதை அவர்களுடைய பதிவேட்டில் பதிவு செய்து, அடுத்த வருடம் நீங்கள் 7ஆம் வகுப்புக்கும் உங்கள் குழந்தைக்கு அந்த உதவித்தொகையை கேட்பீர்கள் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் அதற்கான நிதியை முன்கூட்டியே ஒதுக்கும். இப்படி உதவித்தொகைகளை நாம் பெறுவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அமைப்பு சாரா நலவாரியம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம். தமிழ்நாட்டில் நடந்தது என்னவென்றால், 1998ஆம் ஆண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியம் உருவாக்கப்பட்டு, கட்டுமான தொழிலாளர்களுக்கும் அமைப்பு சாரா ஓட்டுநர்களுக்கும் மற்றும் ஏனைய தொழிலாளர்கள் 5 வகையான தொழிலாளர்களுக்கும் சேர்த்து 7 தனிநல வாரியங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி 7 தனிநல வாரியங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பெருமளவு அவர்களுடைய தமிழ்நாட்டில் அவர்களுடைய எண்ணிக்கையை கிட்டத்தட்ட நெருங்குகின்ற வகையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை அவர்கள் அந்த தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள், அந்த தொழிற்சங்க தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்திலே அமைப்பு சாரா ஓட்டுநர்களுக்காக தொழிற்சங்கங்கள், பல்வேறு தொழிற்சங்கங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வந்தாலும் இந்த நலவாரியத்தை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஆங்காங்கே தங்களுக்கு தெரிந்தவரை பதிவு செய்து அந்த ஓட்டுநர்களுக்கு அவர்களுக்கான உதவித்தொகைகளை பெற்றுக் கொடுத்தார்கள். முழுமையான முழுவீச்சில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்தில் அவர்களை பதிவு செய்ய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான தொழிற்சங்கங்களுக்கு இல்லை. அந்த நிலை ஏற்பட்டதனாலே இன்று அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்திலே ஒரு துணை தொழிலாளர்களை அதிலே இணைத்து
அந்த துணை தொழிலாளர்களுக்கும் ஒரு நலவாரியத்தினுடைய அந்த அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்திலே ஆட்டோமொபைல் செக்டார், அதாவது வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர்களையும் அதில் இணைத்துள்ளார்கள். அது தவறில்லை, தொழிலாளர்களை வேறுபடுத்தி பார்க்க நான் விரும்பவில்லை. ஆனாலும் ஒரு தனிநல வாரியத்தை உருவாக்கிவிட்டு அந்த தனிநல வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதில் எண்ணிக்கையின் அடிப்படையிலே குறைவான உறுப்பினர்கள் பதிவு செய்திருந்த காரணத்தினால்தான் அரசாங்கம் இந்த முடிவை எடுக்க நேரிட்டது என்று நாம் நம்புவோம். அதனால் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்திலே எண்ணிக்கை அளவிலே நாம் குறைவாக இருக்கின்றோம் என்பதை நான் அடிக்கடி பதிவு செய்து வருகிறேன். இந்த எண்ணிக்கை அளவிலே நீங்கள் குறைவாக இருப்பதனால் நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள், உதவித்தொகைகளை பெறுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அந்தந்த தொழிற்சங்க தலைவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவித்தொகையில் அது 1000 ரூபாய், ஏன் 500 ரூபாயாக கூட இருக்கட்டும், அந்த உதவித்தொகைகளை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பதிவு செய்து பெற்றீர்களானால் அரசாங்கம் உங்களுக்கான தேவைகளை அதிகமாக நிதி ஆதாரத்தை ஒதுக்கி தரும். அப்போதுதான் நமக்கான நலத்திட்ட உதவித்தொகைகள் உயரும். இந்த நிலை அரசாங்கம் நம்மளை கண்காணிப்பதற்கு நமக்கு செய்வதற்கு தயாராக உள்ளது. ஆனால் நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை, பெறுவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே ஓட்டுநர் பெருமக்களே, உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லாம், நலவாரியம் என்பது தொழிலாளர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை. தொழிற்சங்க தலைவர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள், நீங்கள் எந்த தொழிற்சங்கத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு அமைப்பிலும் இருந்து கொள்ளுங்கள், அதை பற்றி யாரும் இங்கே கவலை கொள்ளவில்லை. ஆனால் உங்களுடைய தொழிலாளர்களை, உங்களுக்கு கீழ் இருக்கின்ற உறுப்பினர்களை நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கு வழிவகை செய்யுங்கள். உறுப்பினர்களுக்கு எனது வேண்டுகோள், நலவாரியம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஆகையால் தயவு செய்து உங்களை நலவாரியத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது இணைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உதவித்தொகைகளை ஒன்று விடாமல் நீங்கள் பெறுவீர்களானால் அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அந்த உதவித்தொகைக்கான தொகைகளை ஒதுக்கி அதிகப்படியாக, இப்போது நம்ம கல்வி உதவித்தொகை 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை 1000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றால், நீங்கள் அதை பெறுவதற்கு முயற்சி செய்யலானால் அது 2000 ரூபாயாக அல்லது 3000 ரூபாயாக உயர்வதற்கு வழிவகை உள்ளது. அதே போல விபத்து காப்பீட்டு திட்டம், விபத்து காப்பீடில் இன்று நமக்கு அறிவிக்கப்பட்டது 5 லட்சம் ரூபாய். 2023-24 நிதிநிலை அறிக்கையிலே மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையினுடைய மானிய கோரிக்கையிலே அறிவித்தார்கள். ஆனால் அது இன்றளவும் நடைமுறைக்கு வரவில்லை. காரணம், அதில் ஒரு அதிகாரி தலையிட்டு சில விஷயங்களை செய்த காரணத்தினால் அந்த 5 லட்சம் ரூபாய் என்ற இந்த காப்பீட்டு திட்டத்தினுடைய நிதி உதவித்தொகை உயர்வை அமல்படுத்த முடியாமல் அரசாங்கம் தவிக்கின்றது. இதையும் நாங்கள் பல்வேறு கோணத்திலே அணுகி அந்த உதவித்தொகையை 5 லட்சமாக பெறுவதற்காக பல முறை நாங்கள் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் சென்று அதற்கான வழிவகை ஏதாவது உள்ளதா என்பதை அவ்வப்போது நாங்கள் தெரிந்து வருகிறோம். அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை ஏதாவது எடுக்க முடியுமா என்பதையும் நாங்கள் சிந்தித்து வருகிறோம். அதனால் உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஓட்டுநர் பெருமக்களே, இதுவரையில் எனக்கு தெரிந்து கடந்த 30 ஆண்டுகளாக ஓட்டுநர்களுக்கு ஒரு முறையான தொழிற்சங்கம் அவர்களுக்கான பாதுகாப்பு வாழ்வாதார தேவைகளை உருவாக்கி தருவதற்கு முயற்சி செய்யவில்லை. நான் இதை குற்றச்சாட்டாக வைக்கின்றேன் என்று எந்த தொழிற்சங்கமும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் முயற்சி செய்தால்தான் நமது தொழிலாளர்களுக்கு தேவையான வாழ்வாதார தேவைக்கான உதவித்தொகைகளாகட்டும், அவர்களுடைய ஒரு மருத்துவ காப்பீடாகட்டும். தற்போது நமது தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம்
மாநில அரசாங்கத்திடம் வலிமையான கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், அதாவது இஎஸ்ஐ எனப்படும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வைத்து வருகிறோம். இதுபோன்று எங்களுக்கு ஊக்கம் தருவதற்காகவாவது தயவு செய்து நீங்கள் எந்த தொழிற்சங்கத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், எந்த அமைப்பில் வேண்டுமானாலும் இருங்கள், நலவாரியத்திலே பதிவு செய்யுங்கள். அதில் பதிவு செய்து பலனை பெறுங்கள். வருகின்ற 20/7/2025 அன்று செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகரில் அமைப்புசாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம் நடத்தப்படுகின்றது. இந்த சிறப்பு முகாம் கிங் மோட்டார்ஸ் அவர்களுடைய முகாம் அவங்க தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய அந்த முகாம் அமைத்து கொடுத்ததுனால பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ ரிக்ஷா பெறுவதற்கான அனைத்து வழிவகைகளும் செய்து தரப்பட்டு வருகிறது. அதனால் பெண்கள் தொழில் செய்ய நினைக்கின்ற பெண்கள், படிக்க முடியாத பெண்கள் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் படிக்க முடியலாம் பரவாயில்ல, இந்த ஆட்டோ தொழில் பெண்களும் இதில் ஈடுபடணும். நிறைய பெண்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு 50% அளவிற்கு நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணிக்கையில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ ரிக்ஷா வழங்குவதற்கான திட்டத்தை உருவாக்கி உள்ளார்கள். ஆகையால் தயவு செய்து இந்த முகாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மாநகரில் இந்த முகாம் நடைபெறுகின்றது. முடிந்த அளவு நமது உறுப்பினர்கள் ஓட்டுநர்கள் உங்களால் அன்று ஒரு நாள் இந்த நமக்காக செலவு செய்து இந்த முகாமில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.